ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆன்லைன் சேவை. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மே 15லேருந்து 22 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேஷ்னல் நியூஸ் பார்த்துக்கலாம். இதில் வந்து 70+ கொஸ்டின்ஸ் இருக்குது மொத்தமாக மே 15லேருந்து 22 வரைக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நேஷ்னல் நியூஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசகோன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. செகண்ட் கொஸ்டின், மசகோன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்ட வருடம். ஆப்ஷன் சி 1774. தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசகோன் கப்பல் கட்டும் தொழிற்சாலையில் 250வது வருடத்தினை கொண்டாடும் வகையில் கட்டப்பட்ட நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆரோவனா. இப்போ பார்த்துக்கோங்க, மசகோன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1774 ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து மிகப்பெரிய கப்பல் கட்டும் தொழிற்சாலையாக அதுதான் மசகோன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை தான் வளர்ந்து வந்திருக்கு. இப்போ வந்து அதோட 250வது வருடத்தினை கொண்டாடும் வகையில் தான் ஒரு நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோவனா. அது பேர் என்ன? ஆரோவனா நீர்மூழ்கி கப்பல். அதனால இந்த மாதிரி எந்த வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்டாங்க, மசகோன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம், இப்போ ரீசெண்டாக 250வது வருடத்தினை கொண்டாடும் வகையில் கட்டப்பட்ட நீர்மூழ்கி கப்பலின் பெயர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு கொஷினை நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கணும். இப்போ வந்து அடுத்த கொஷின்ஸ் போயிடலாம். ஃபோர்த் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மிக உயரமான சுரங்கப்பாதை எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம்ல தான் உயரமான சுரங்கப்பாதை அமைந்துள்ளது. இந்தியாவின் மிக உயரமான சுரங்கப்பாதையின் பெயர் கேட்டாங்கன்னா சேலா சுரங்கப்பாதை. ஆப்ஷன் ஏ சேலா சுரங்கப்பாதை. சேலா சுரங்கப்பாதையின் உயரம் என்னன்னா 13,000 அடி. செவன்த் கொஸ்டின், சேலா சுரங்கப்பாதையின் நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.598 கிலோமீட்டர். இந்தியாவின் மிக நீளமான இரட்டை வழி சுரங்கப்பாதையின் பெயர் கேட்டாங்கன்னா சேலா சுரங்கப்பாதை. இப்போ பார்த்துக்கோங்க, இந்தியாவின் மிக உயரமான சுரங்கப்பாதையின் பெயர் கேட்டாங்கன்னா எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம்ல இருக்கு. அதோட பெயர் கேட்டாங்கன்னா மிக உயரமான சுரங்கப்பாதையின் பெயர் கேட்டாங்கன்னா சேலா சுரங்கப்பாதை. சேலா சுரங்கப்பாதை உயரம் என்னன்னு கேட்டாங்கன்னா 13,000 அடி. சேலா சுரங்கப்பாதையின் நீளம் என்னன்னு கேட்டாங்கன்னா 2.598 கிலோமீட்டர். மிக நீளமான இரட்டை வழி சுரங்கப்பாதையின் பெயர் கேட்டாங்களும் சேலா சுரங்கப்பாதை. ஸோ ஒரே கொஷினை இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க, அதனால நல்லா பார்த்துக்கணும். 9th கொஷின் என்னன்னு பார்க்கலாம். கமலா பெனிவால் எந்த மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர்? ஆப்ஷன் ஏ குஜராத். குஜராத் மாநிலத்தோட முன்னாள் ஆளுநர் இவங்க இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. 10th கொஷின் போயிடலாம். ட்ரிம்ஸ் இணையதளத்தை தொடங்கிய மாநிலம் எது? அசாம். ஆப்ஷன் பி அசாம். அசாமில் தான் இந்த ட்ரிம்ஸ்ன்ற இணையதளத்தை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ட்ரிம்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிப்போர்ட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ட்ரிம்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிப்போர்ட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் இந்த இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாமில் நிறைய பேரிடர் அந்த மாதிரிலாம் ஏற்படும் போது அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா, அதனால தான் அதை எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் ட்ரிம்ஸ். 12th கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் பைக் டாக்ஸி சர்வீசஸ் ஆரம்பிக்கப்பட்ட மாநிலம் எது? இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் பைக் டாக்ஸி சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம். அசாமில் தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக் டாக்ஸி சர்வீஸை ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசாமில் ஆரம்பிக்கப்பட்ட எலக்ட்ரிக் பைக் டாக்ஸி சர்வீஸோட ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயுன்ற ஆப் மூலமாக தான் இந்த எலக்ட்ரிக் பைக் டாக்ஸி சர்வீஸை புக் பண்ணிக்கணும். அடுத்து 14th கொஸ்டின் பார்க்கலாம். கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகள் நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி. அசாமில் இருக்கிற கவுஹாத்தியில் தான் நடைபெற்றிருக்கு. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகள் நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி, அசாமில் நடைபெற்றிருக்கு.
அடுத்து 15th கொஸ்டின் பார்க்கலாம். தர்காஷ் பயிற்சி எங்கு நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. தர்காஷ் பயிற்சி எங்கு நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொல்கத்தாவில் தான் நடந்திருக்கு. தர்காஷ் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா அண்ட் அமெரிக்காவுக்கு இடையில தான் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சி நடைபெற்றிருக்கு. தர்காஷ் என்பது பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சி. இந்த மாதிரி தர்காஷ் எந்த இடத்துல நடந்தது, அது தர்காஷ் என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா அது என்ன மாதிரியான கூட்டு பயிற்சின்னு கேட்டாங்கன்னா பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சி. எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சின்னு கேட்டாங்கன்னா இந்தியா அண்ட் அமெரிக்காவுக்கு இடையிலான பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சி. ஸோ ஒரே கொஷினை இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுப்பாங்க. கொஷினை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். 17th கொஷின் பார்க்கலாம். இந்திய திறன்கள் போட்டி 2024 எங்கு நடைபெற்றது? இந்தியா ஸ்கில் காம்படிஷன் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு பெரிய ஸ்கில் காம்படிஷன் நடந்தாலும் புதுடெல்லியில் தான் நடைபெறும். நியூ டெல்லி. ஆப்ஷன் சி புதுடெல்லி. அடுத்து 18th கொஸ்டின் பார்க்கலாம். பாம்பி பக்கெட் ஆபரேஷன் எங்கு நடைபெற்றது? பாம்பி பக்கெட் ஆபரேஷன் எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். உத்தரகாண்டில் தான் இந்த பாம்பி பக்கெட்ன்ற ஆப்ரேஷன் இப்போ நடைபெற்றது. என்ன பாம்பி பக்கெட் அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் கேட்டிங்கன்னா அங்கே வந்து உத்தரகாண்டில் வந்து காட்டுத்தீ நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அப்போ அதனால அதை வந்து அணைக்கிற விதமாக தான் இந்த பாம்பி பக்கெட் அப்படின்ற ஆப்ரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாம்பே பக்கெட் மூலமாக ஊற்றுறதெல்லாம் கிடையாது. அதை விமானம் மூலமாக தான் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு நேம் வந்து பாம்பி பக்கெட் ஆப்ரேஷன். எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் நடைபெற்றிருக்கு. 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகின் முதல் இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ இந்தியா. இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை தொடங்கப்பட்டிருக்கு. உலகின் முதல் இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனையின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆரோக்கிய மைத்ரி கியூப். 21st கொஸ்டின் ஆரோக்கிய மைத்ரி கியூப் முதலில் சோதனை செய்யப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா, இந்திய விமானப்படை. 22 கொஸ்டின் ஆரோக்கிய மைத்ரி கியூப் எந்த திட்டத்தின் கீழ் அமையப்பட்டது? பிஷம். இப்போ பார்த்துக்கோங்க, உலகின் முதல் இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை எங்கு தொடங்கப்பட்டதுன்னா இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து விமானம் மூலமாக ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒன்று தொடங்கியிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பேரிடர் ஏற்பட்டது அந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த இடத்துக்கே போய் முதலுதவி சிகிச்சை பண்ணுற மாதிரியான ஒரு இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனையை கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்திருக்காங்க? இந்தியாவில் தான் கொண்டு வந்திருக்காங்க. உலகின் முதல் இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனையின் பெயர் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய மைத்ரி கியூப். ஆரோக்கிய மைத்ரி கியூப் முதல்ல சோதனை செய்யப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் தான் ஃபர்ஸ்ட் சோதனை செஞ்சுருக்காங்க. இந்திய விமானப்படை மூலமாக ஆக்ராவில் சோதனை செஞ்சுருக்காங்க. ஆரோக்கிய மைத்ரி கியூப் எந்த திட்டத்தின் கீழ் அமையப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷம். இந்த ஆரோக்கிய மைத்ரி கியூப்ன்றது பிஷம்ன்ற திட்டத்துக்கு கீழே தான் இந்த ஆரோக்கிய மைத்ரி கியூபை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரே ஒரு கொஷின் தான், இதில் இத்தனை வகையாக மாற்றி மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கணும். இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்துக்கலாம். 23rd கொஷின் உலகின் முதலில் 6Gயை அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பானில் தான் 6Gயை கொண்டு வந்திருக்காங்க இப்போது. 24th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உலகின் மிக உயரமான நீச்சல் குளம் எங்கு திறக்கப்பட்டது? வேர்ல்டு ஹையஸ்ட் ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான். ஆப்ஷன் ஏ பூட்டானில் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது கடல் மட்டத்துலேருந்து 8200 அடிக்கு மேலே இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் ஸ்விம்மிங் பூல் ஒன்று கட்டியிருக்காங்க. 25th கொஸ்டின் பார்க்கலாம். அனைத்து பனிப்பாறைகளையும் இழந்த முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலான்ற நாட்டில் வந்து மொத்தமாக 6 கிளேசியர்ஸ் இருந்திருக்கு, பனிப்பாறைகள் இருந்திருக்கு. அதில் வந்து 5 வந்து ஏற்கனவே உருகிடுச்சு, கரைஞ்சிட்டு. இப்போ வந்து ஒரே ஒரு ஹம்போல்டு அப்படின்ற பனிப்பாறை மட்டும் இருந்திருக்கு. அது ஒரு 10 வருஷத்துக்காவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுவும் இப்போது உருகி போயிடுச்சு பனிப்பாறை. அதனால் அந்த நாட்டில் இப்போ பனிப்பாறையே எதுவுமே இல்லை. அனைத்து பனிப்பாறைகளையும் இழந்த முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா. இப்போ ஹம்போல்டு பனிப்பாறை எங்கு உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா வெனிசுலா.
27th கொஸ்டின் பார்க்கலாம். 2023-24 இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் டீலிங் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். 28th கொஸ்டின், நாகோர்னோ கராபக் எந்த நாடுகளிடையே உள்ள சர்ச்சைக்குரிய பகுதி? ஆர்மீனியா, அஜர்பைஜான். இந்த 2 நாட்டுக்கும் இடையில தான் அடிக்கடி சண்டை பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 நாட்டுக்கு இடையில தான் இந்த நாகோர்னோ கராபக் இந்த 2 பகுதி அங்கே தான் இருக்கு. நாகோர்னோ கராபக் எந்த நாடுகளிடையே உள்ள சர்ச்சைக்குரிய பகுதி? ஆர்மீனியா, அஜர்பைஜான். அப்போ 29th கொஸ்டின், கேம்போ டவுன் எங்கே அமைந்துள்ளது? அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கு. இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஓனரோட ஒரு இடம். இது கேம்போ டவுன்ன்றது அவங்களோட இடம். அவங்க வந்து இப்போ இந்த இடத்தையே சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எத்தனை டாலருக்குன்னு பார்த்தீங்கன்னா $6.6 மில்லியன் இந்த கேம்போ டவுன் அப்படின்றதையே சேல் பண்ண போகிறாங்க. அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் இருக்குது. 30வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 2023ஆம் ஆண்டில் எந்த நாட்டில் அதிக இணையத்தடைகள் இருந்தன? ஆப்ஷன் ஏ, இந்தியாவில் தான் அதிகமான இணையத்தடைகள் இருந்தது 2023. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூர் விவகாரம் பெரிதளவில் பேசப்பட்டது இல்லையா? அப்போ வந்து நிறைய நியூஸஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றதுனால அந்த 2023 பகுதியில் வந்து அந்த ஆண்டில் வந்து நிறைய இணையத்தடைகளை ரொம்பவே ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. 31st கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இப்ராஹிம் ரைசி எந்த நாட்டின் அதிபராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஈரான். ஈரான் நாட்டோட அதிபர் தான் இப்ராஹிம் ரைசி. இப்போ வந்து அவங்க ஹெலிகாப்டர் மூலம் அஜர்பைஜான் அப்புறம் ஈரான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அணையை கட்டியிருக்காங்க. அப்போ வந்து அந்த அணையை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக போயிருக்காங்க. அதில் வந்து ஒரு மோசமான வானிலை காரணமாக அவங்களோட ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதனால அவங்க உடல் கண்டுபிடிக்காம இருந்தது. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ராஹிம் ரைசி எந்த நாட்டின் அதிபராக இருந்தார்னு கேட்டாங்கன்னா ஈரான் நாட்டோட அதிபர் அவங்க. உலக ஹைட்ரஜன் 32nd கொஸ்டின் பார்க்கலாம். உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து. உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் நடைபெற்றிருக்கு. அப்புறம் 33வது கொஸ்டின் பார்க்கலாம். உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கபில் சிபல். உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கபில் சிபல். இந்தியாவின் தற்போதைய தலைமை வழக்கறிஞர் யார்? வெங்கட ரமணி. தற்போதைய தலைமை வழக்கறிஞர்னா வெங்கட ரமணி. உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கபில் சிபல். 35th கொஸ்டின் பார்க்கலாம். சிங்கப்பூரின் புதிய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூ பிஎம் ஆஃப் சிங்கப்பூர் கேட்டாங்கன்னா லாரன்ஸ் வாங். 36th கொஸ்டின் பார்க்கலாம். IFFCOயின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? திலீப் சங்கனி. IFFCOனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ், இந்திய விவசாய உர கூட்டுறவு. IFFCOயின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் திலீப் சங்கனி. 37th கொஸ்டின். MPTFOயின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்னா அலைன் நவுட்ஹோ. MPTFO அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா UN மல்டி பார்ட்னர் ட்ரஸ்ட் ஃபண்ட் ஆஃபீஸ். UN மல்டி பார்ட்னர் ட்ரஸ்ட் ஃபண்ட் ஆஃபீஸ். 38th கொஸ்டின் பார்க்கலாம். 2024 இளம் பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியாவின் எந்த பல்கலைக்கழகம் முதலிடம் வகிக்கிறது? மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம். 2024 இளம் பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியாவின் எந்த பல்கலைக்கழகம் முதலிடம் வகிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம். மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம் எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கு. மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம் கேரளாவில் இருக்கு. 40th கொஸ்டின் பார்க்கலாம். உலக பல்கலைக்கழக தரவரிசை அறிக்கையில் 2024 எந்த நிறுவனம் முதலிடம் பிடித்தது?
இது வந்து இந்தியாவில் இது வந்து உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 2024 எந்த நிறுவனம் முதலிடம் பிடித்துன்னா IIM அகமதாபாத் யூனிவர்சிட்டி. வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா IIM அகமதாபாத் யூனிவர்சிட்டி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம். 41வது கேள்வி, உலக வனவிலங்கு குற்ற அறிக்கையை வெளியிட்டது யாருன்னா UNODC. உலக வனவிலங்கு குற்ற அறிக்கையை வெளியிட்டது யார்? UNODC. UNODCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக் அண்ட் கிரைம். யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக் அண்ட் கிரைம். 43வது கேள்வி, எந்த அமைப்பு ஜியோஸ்பேஷியல் உலக தலைமைத்துவ விருதை வென்றது? இன்ஸ்பேஸ். எந்த அமைப்பு ஜியோஸ்பேஷியல் உலக தலைமைத்துவ விருதை வென்றதுன்னா இன்ஸ்பேஸ். இன்ஸ்பேஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு 43rd கொஸ்டின், எந்த அமைப்பு ஜியோஸ்பேஷியல் உலக தலைமைத்துவ விருதை வென்றது? இன்ஸ்பேஸ். இன்ஸ்பேஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்குது. இதோட வேலை என்ன? இந்த இன்ஸ்பேஸோட வேலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரோ இருக்கு இல்லையா, ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ இருக்கு இல்லையா, இந்தியாவோட இஸ்ரோவையும் ப்ரைவேட்டாக உள்ள எதையாவது லிங்க் பண்ணுறது தான் இது. இப்போ யாராவது நம்ம போய் இந்த இஸ்ரோவை மீட் பண்ணணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூலமாக தான் போய் பண்ண முடியும், பார்க்க முடியும், பண்ண முடியும். எந்த அமைப்பு ஜியோஸ்பேஷியல் உலக தலைமைத்துவ விருதை வென்றதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ். 45th கொஸ்டின், 45வது கேள்வியை பார்க்கலாம். இந்திய இராணுவத்தின் மிக உயரமான டாங்கி பழுது பார்க்கும் வசதி எங்கு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லடாக். லடாக்ல தான் இந்த மிகப்பெரிய உயரமான பழுது பார்க்கும் வசதி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆர்மி டாங்கிக்கெல்லாம் ஏதாவது ரிப்பேர் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஃபெசிலிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லடாக்ல தான் இருக்குது. எந்த நிறுவனம் ஜோ ரிஹாப்பை உருவாக்கியது? ஜோ ரிஹாப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வீல் சேர். எந்த நிறுவனம் ஜோ ரிஹாப்பை உருவாக்கியதுன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐஐஐடி பெங்களூர். அந்த ஐஐஐடி பெங்களூர் நிறுவனம் தான் அந்த ஜோ ரிஹாப்பை உருவாக்கியிருக்கு. அடுத்து 47th கொஸ்டின், எந்த நிறுவனம் சுற்றுச்சூழல் நீர் சுத்திகரிப்பு தீர்வை உருவாக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் IIPE விசாகப்பட்டினம். எந்த நிறுவனம் சுற்றுச்சூழல் நீர் சுத்திகரிப்பு தீர்வை உருவாக்கியதுன்னா IIPE விசாகப்பட்டினம். 48th கொஸ்டின், நிலவின் முதலில் ரயில் பாதை அமைக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, USA. அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் நிலவிலேயே முதல்ல ரயில் பாதை வைக்க போகிறாங்க. இந்தியாவுக்கு எப்படி இஸ்ரோவோ அதே மாதிரி USAக்கு நாசா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் நாசாவில் தான் இந்த நிலவிலேயே முதல்ல ரயில் பாதை அமைக்க போகுது. அடுத்து 49th கொஸ்டின், எக்ஸ்பிரஸம் திட்டம் எந்த அமைப்புடையது? நாசா. ஆன்சர் பி நாசா. எக்ஸ்பிரஸம் திட்டம் எந்த அமைப்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா நாசா. எக்ஸ்பிரஸம் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே இமேஜிங் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மிஷன். எக்ஸ்ரே இமேஜிங் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மிஷன். அடுத்து 51வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபதா-2 என்பது எந்த நாட்டினுடைய ராக்கெட் அமைப்பு? பாகிஸ்தான். ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான். ஃபதா-2 என்பது எந்த நாட்டினுடைய ராக்கெட் அமைப்பு? பாகிஸ்தான். அடுத்து 52வது கொஸ்டின், ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இடைமறிப்பு கருவிகளை உருவாக்க முடிவு செய்த நாடு எவைன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா USA அண்ட் ஜப்பான். அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து தான் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இடைமறிப்பு கருவிகள் அப்படின்ற மிஷனை உருவாக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஏவுகணை வருது அப்படின்னா அதை வந்து இடைமறிப்பு செய்கிறதுக்கான ஒரு மிஷன், அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது உருவாக்குறது வந்து இந்த அமெரிக்கா அண்ட் ஜப்பான், இவங்க இந்த 2 நாடு தான் சேர்ந்து இதை மிஷனை உருவாக்க போகுது. 53வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி சக்கரத்தில் என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு? ஆன்சர் சௌமியா சுவாமிநாதன். ஆராய்ச்சி சக்கரத்தில் என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு? ஆன்சர் சௌமியா சுவாமிநாதன். இவங்க வந்து முன்னாள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சீஃப் சயின்டிஸ்டாக இருந்திருக்காங்க. இவங்க முன்னாள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃப் சயின்டிஸ்டாக இருந்திருக்காங்க.
56வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷியாம் நிகில். அவங்க வந்து தமிழ்நாடு வீரர். 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷியாம் நிகில். இப்ப 57வது கொஸ்டின். 2026இல் மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா. 2026ல வேர்ல்டு ஏஷியாஸ் வேர்ல்ட் விமன்ஸ் வேர்ல்டு கப்பு உமன்ஸ் வேர்ல்டு கப் நடத்துகிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. 2027ல் ஃபிஃபா மகளிர் கால்பந்து உலக கோப்பையை எந்த நாடு நடத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். 2027 ஃபிஃபாவை நடத்துறது பிரேசில். 2026ல் ஏஷியா உமன்ஸ் வேர்ல்டு கப்பை நடத்துறது ஆஸ்திரேலியா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. 2027 ஃபிஃபாவை நடத்துறது பிரேசில். 2026 ஏஷியாஸ் மகளிர் கால்பந்து போட்டியை நடத்துறது ஆஸ்திரேலியா. 59வது கேள்வி. உலகில் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கால்பந்து வீரர் அவர், ஃபுட்பால் பிளேயர். இவங்க வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க. உலகின் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஃபுட்பால் பிளேயர், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள். 60வது கேள்வி. உலக பாரா தடகள போட்டி எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நடைபெற்றிருக்கு. பாரானா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி. பாரா மீன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டி எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஜப்பானில் நடைபெற்றிருக்கு. உலக பாரா தடகள போட்டி எங்கு நடைபெற்றதுன்னா ஜப்பானில். 61வது கேள்வி. இந்திய வீரர் சுனில் சேத்ரி பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆப்ஷன் பி கால்பந்து வீரர். இந்திய வீரர் சுனில் சேத்ரி பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா கால்பந்து. நமக்கு கால்பந்து ஃபுட்பால் பிளேயர்னு கேட்டாலே நமக்கு ரொனால்டோ, அப்புறம் லியோனல் மெஸ்ஸி அவங்கள தான் சொல்லுவோம். ஆனால் இந்திய வீரர் ரொனால்டோக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய வீரர். அவர் கால்பந்தில் ஒரு சாம்ராஜ்யத்தையே பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு ரீச் இல்லாமல் இருக்காங்க. இவங்க வந்து இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. ரிட்டைர்மெண்ட்டாக ஆக போகிறாங்க. குவைத் போட்டி வரப்போது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 62வது கேள்வி. ஆசிய ட்ரம்போலைன் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? சிருஷ்டி கண்டகலை. ஆசிய ட்ரம்போலைன்ஸ் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிருஷ்டி கண்டகலை. இதை வந்து இந்த மாதிரியும் மாற்றி கேட்கலாம். சிருஷ்டி கண்டகலை எந்த போட்டியை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா ஜிம்னாஸ்டிக்கில் அவங்க ஜிம்னாஸ்டிக் போட்டியில் சிறந்தவர் அப்படின்னு அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மாற்றி கூட கேட்டுப்பாங்க, பார்த்துக்கோங்க. 63வது கேள்வி. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் தங்க பதக்கம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்விக் சாய்ராஜ், ராங்கிரெட்டி சிராக். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் தங்க பதக்கம் வென்றவர் யாருன்னா சாத்விக் சாய்ராஜ், ராங்கிரெட்டி சிராக். இதை வந்து இந்த மாதிரி மாற்றியும் கேட்கலாம். சாத்விக் சாய்ராஜ், ராங்கிரெட்டி சிராக் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் என்ன பதக்கம் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தங்க பதக்கம் வின் பண்ணாங்க. இந்த மாதிரி மாற்றியும் கேட்கலாம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துக்கலாம், முக்கியமான தேதிகள். 64வது கேள்வி. சர்வதேச குடும்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா மே 15. சர்வதேச குடும்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 15. தேசிய டெங்கு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா மே 16. டெங்கு டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 16. சர்வதேச ஒளி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா மே 16. வேர்ல்டு லைட் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 16. உலக தொலைத்தொடர்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 17. உலக தொலைத்தொடர்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 17. 68வது கேள்வி. தேசிய அழியும் உயிரினங்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இந்த வருஷத்துக்கு மே 17. ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தில் 3வது வெள்ளிக்கிழமை, மே மாதத்தில் 3வது வெள்ளிக்கிழமை தான் இந்த தேசிய அழியும் உயிரினங்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷத்துக்கு மே 17ஆம் தேதி வந்திருக்கு. 69 பார்த்துக்கலாம். உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக எய்ட்ஸ் வேக்சின் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 18. உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் மே 18 அனுசரிக்கப்படுகிறது. 70வது கேள்வி. சர்வதேச அருங்காட்சியக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மே 18. மியூசியம் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மியூசியம் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா
மே 18. 71வது கேள்வி, தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மே 21. தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மே 21. சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மைக்கான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மே 22. சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மைக்கான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மே 22. 73வது கேள்வி, உலக கால்பந்து தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? வேர்ல்டு ஃபுட்பால் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே 25. இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடப்பட போகுது. உலக கால்பந்து தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 25. இப்பதான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மே 15லேருந்து 22 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்மளோட ஆன்லைன் சேவை பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.